அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாராஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு பொட்டேட்டோ லாலிபாப். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவும் அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி டோ மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கிடலாம். எனக்கு ஒரு 1/4 கப் தண்ணி தேவைப்படுச்சு. நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் 2 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதோட ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, மல்லித்தலை கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஹார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா சேர்த்து இப்போ இது நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்க போகிறோம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. வட்டமாக ஷேப் வர்ற மாதிரி ஏதாவது கட்டரை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு லிட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கையில் நமக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா வந்துடும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்ல இருந்து ஒரு சின்ன பாலாக எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்குங்க. இப்போ இதை சென்டரில் வைக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு மேலேயே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கலாம். வச்சு சுற்றிலும் அந்த மாவை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு அந்த ஸ்டிக்கோட ஒட்டலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க மாவில் நடுவில் சென்டரில் பொட்டேட்டோ வச்சு அதில் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா லாலிபாப்பையும் அதில் சேர்த்துடலாம். இதோட சிக்கன், மட்டன், ப்ரான் எது வேணால் சேர்க்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துடலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க, கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. எல்லா பக்கமும் குக் ஆகணும். அதுக்காக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொட்டேட்டோ லாலிபாப் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.